2024 ஐபிஎல் தொடருக்கான ஏலம் துபாயில நடந்து முடிஞ்சுது. அதுல எம்எஸ் தோனி தலைமையிலான சென்னை ஷார்துல் தாக்கூரை 4 கோடிக்கு மறுபடியும் வாங்கினது ரசிகர்களை மகிழ்ச்சி அடைய வச்சது. ஏன்னா மும்பையை சேர்ந்த அவர் இந்தியாவுக்காக விளையாடுறதுக்கான வாய்ப்பு கிடைக்காம தடுமாறி வந்த நிலைமையில கடந்த 2018 ஐபிஎல் தொடர் ஏலத்துல சென்னை அணிக்காக வாங்கப்பட்டாரு. அதுல தோனி தலைமையில மிகச்சிறப்பா விளையாடின அவரு அதிக விக்கெட்ஸை எடுத்து 3வது கோப்பையா வின் பண்றதுக்கு முக்கிய பங்காற்றினதால இந்திய அணிக்காக களமிறங்குற வாய்ப்பு பெற்றாரு. அந்த வாய்ப்புல 2021 காபா ஓவல் போன்ற வெளிநாட்டு டெஸ்ட் போட்டிகள்ல இந்தியா வின் பண்றதுக்கு முக்கிய பங்காற்றின அவரை ரசிகர்கள் லார்ட் தாக்கூர் அப்படின்னு கொண்டாடினாங்க. அதை தொடர்ந்து 2021 சீசன்லயும் சிறப்பா விளையாடி 4வது கோப்பையா வின் பண்ணி முக்கிய பங்காற்றின அவரை 2023 மெகா ஏலத்துல விடுவிச்ச சென்னை மறுபடியும் வாங்க முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டுச்சு. அது தொடர்ந்து டெல்லி மற்றும் கொல்கத்தா அணிக்காக பெரிய தொகைக்கு வாங்கப்பட்டு தோனிக்கு பதிலா மற்ற கேப்டன்ஸுக்கு கீழே சுமாரா விளையாடின அவரு மறுபடியும் இப்போ சென்னைக்கு வாங்கப்பட்டிருக்காரு. இந்த நிலைமையில 2019 ஐபிஎல் ஃபைனல்ஸ்ல கடைசி பந்துல ரன் எடுக்காம தோல்வியா பெற்று கொடுத்தும் தனக்கு சென்னை நிறைய ஆதரவு கொடுத்ததாக தாக்கூர் நிகழ்ச்சியோட கூறியிருக்காரு. தற்போது சென்னை மறுபடியும் என்ன வாங்கியிருக்கதால வெற்றிக்கு அடுத்த சீசன்ல ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு நம்பிக்கை தெரிவிக்கிற அவரு இது பத்தி யூடியூப் பேஜ்ல என்ன பேசியிருக்காருன்னா, மறுபடியும் வாங்கினதை விட அவங்க ஒரு பிளேயரா என்னையும் என்னோட திறமைகளையும் நம்புறாங்க. 2018 இருந்து 2021 வரைக்கும் அவங்களோட நான் விளையாடியிருக்கேன். அந்த காலங்கள்ல என் மேல நிறைய முதலீடு செஞ்சு அவங்க நிறைய வாய்ப்புகளையும் கொடுத்தாங்க. குறிப்பா நிறைய மேடு பள்ளங்கள் இருந்தும் அவங்க தொடரோட கடைசி போட்டி வரைக்கும் எனக்கு தொடர்ச்சியான ஆதரவு கொடுத்தாங்க. சொல்ல போனா நாங்க ஃபைனல்ஸ்ல தோல்வியை சந்திச்சோம். அதுல நான் சிறப்பா விளையாடல. இருந்தாலும் அவங்க எனக்கு தொடர்ச்சியான ஆதரவு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 2 வருஷங்கள் கழிச்சு அவங்களோட சாம்பியன் பட்டம் வின் பண்ண அனுபவத்தை நான் சந்திச்சேன். சிஎஸ்கே அணிக்காக கோப்பையை வின் பண்ண 2018 2021 சீசன்ஸ்ல நான் அதிக விக்கெட்ஸ் எடுத்த பவுலரா இருந்தேன். அதை இந்த தடவை மறுபடியும் ரிப்பீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். சென்னையில ரசிகர்களோட ஆரவாரம் அபாரமா இருக்கும். குறிப்பா தோனிக்காக அவங்க கொடுத்த ஆரவாரம் என்னோட வாழ்க்கையிலேயே நான் கேட்ட பெரிய சத்தத்துல ஒண்ணு அப்படின்னு சொல்லியிருந்தாரு.